पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ மகாபாரதத்தை பொறுத்தவரை பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய அவதாரத்தை பூர்த்தி செய்ய இச்சை கொண்டார். அதற்கு முன்பு கலியுகம் ஆரம்ப நிலையிலே எந்த நல்லவர்களும் இருப்பது நியாயமில்லை. அப்போ அவர்களை அழிப்பதற்கு ஏற்கனவே காந்தாரியினுடைய சாபம் ஒரு காரணமாக இருந்தது. அதே போல ரிஷி முனிகளை அவமானம் செய்து அவர்கள் மூலமாக சாபத்தை பெற்றனர் யாதவர்கள். தேவையில்லாது ஒரு உலக்கையை தன்னுடைய வயிற்றில் கட்டிக்கொண்டு இது ஆணா பெண்ணா என்று கிண்டலாக அவர்கள் கேள்வி கேட்க, உலக்கையே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கும், யாதவ குல நாசத்திற்கே இந்த உலக்கை காரணமாக போகிறது என்கின்ற சாபத்தை ரிஷிமுனிகள் மூலமாக பெற்றனர் யாதவ ரிஷிகள். பகவான் கிருஷ்ணன் எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அப்படின்னு இந்த விஷயத்தை விட்டுட்டார். உக்ரசேன மகாராஜா அந்த உலக்கையை தூள் தூளாக்கி கடலில் கலக்க சொன்னார். அது என்ன அப்படின்னா, கடலின் ஓரமாக இருக்கக்கூடிய இடத்தில் சிறு சிறு துகள்களாக புல்களாக அது வளர்ந்திருந்தது. பகவான் கிருஷ்ணன் இனி யாரும் துவாரகா பட்டினத்தில் இருக்க வேண்டாம். ஏன்னா பலவிதமான அபசகுணங்கள் அவர்களுக்கு தென்பட்டன. விதா விசித்திரமாக என்னென்ன அபசகுணங்கள் என்பதனை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அப்போ அத்தனை பேரும் துவாரகா பட்டினத்திலிருந்து பிரபாஷ சேத்திரத்திற்கு குடிபெயர்ந்தனர். இப்போ துவாரகா பட்டணத்தில் இருக்கும் பொழுது உக்ரசேன மகாராஜா ஒரு சட்டத்தை போட்டிருந்தார். ஏனென்றால் அழிவு வரப்போகிறது அப்படின்னா அதற்கு காரணமே மத்தியபானமாக இருக்கும். யார் மத்தியபானத்தை அருந்துகிறார்களோ அவர்களுக்கு கொடிய தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் துவாரகா பட்டினத்தில் இருந்து பிரபாச சேத்திற்கு செல்லும் போது கூடவே எல்லா மத்தியபானங்களையும் கையில் எடுத்து வைத்திருந்தனர். இவங்க வந்து பகவான் கிருஷ்ணன் மூலமாக அந்த பிரபாச சேத்திரத்திலே யாதவர்கள் தான தர்மங்களை செய்தனர். ஆனால் கூடவே மத்தியபானத்தையும் அருந்த தொடங்கினர். எப்பொழுது மத்தியபானத்திற்கு அடிமையாகிறார்களோ அவர்களுடைய அழிவு வெகு விரைவில் என்று மகாபாரதம் எச்சரிக்கிறது. அந்த மத்தியபான சமயத்திலே சாத்தகி சுமா அப்படியே கிருதவர்மனோடு பேச்சுவார்க்கில் பேச பேச அது மிகப்பெரிய அழிவு காரணமானது. நாங்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை கொல்லும் பழக்கம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாத்தகி அந்த கிருதவர்மனை பார்த்து சொல்ல ஆரம்பித்தார். கிருதவர்மன் யார் என்றால் யாதவ வீரனாக இருந்த போதிலும் கௌரவர் பக்கம் இருந்து அஸ்வத்தாமன் அந்த இரவு நேரம் உப பாண்டவர்களை கொல்லும் சமயம் வெளியே கிருபாச்சாரியாரும் கிருதவர்மனும் இருந்து ஒருவேளை அதிலிருந்து தப்பித்து யாராவது வந்தார்களானால் அவர்களை கொல்லும் பொறுப்பினை ஏற்றிருந்தார். அப்ப இந்த நேரத்தில் கிருதவர்மனுடைய மனம் தைக்கும்படி சாத்தகியினுடைய பேச்சு இருந்தது. அதை கேட்டுக்கொண்டு கிருதவர்மன் சும்மா இருப்பானா? பூரி சிரவசை நீங்கள் எப்படி கொண்டீர்கள் என்று எங்களுக்கு தெரியாதா? அவன் கையறுந்த நிலையில் இதுதான் சமயம் என்று அவனுடைய உயிரை வாங்கியவர்கள் அல்லவா நீங்கள் அப்படின்னு சாத்தகி மேல் கிருதவர்மனும் கிருதவர்மன் மேல சாத்தகியும் இப்படி வரிசையாக அந்த பேச்சினுடைய தடிமனானது அதிகமாகிக் கொண்டே போனது. அப்போ சாத்தகி சொன்னா, சத்ராஜிதனை கொல்றதற்கு காரணமே இந்த கிருதவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை பார்த்து கொண்டிருந்த சத்யபாமை அழத் தொடங்கினார். ஏன்னா இவன்தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு
உடனே சாத்தகி சத்யபாமா அழுவதை பார்த்து கொண்டு பொறுக்காமல், அம்மா அழாதே, நான் இருக்கிறேன் என்று கத்தி எடுத்தான். கிருத்தவர்மனை கொன்றே விட்டான். கிருத்தவனுடைய தலை உருண்டோடியது. எப்பொழுது பாருங்க, பேச்சு வாக்கில தான் என்ன செய்கிறோம் என்பதனையே மறந்து முதல் சாவு, யாதவ குலத்தினுடைய முதல் சாவு கிருத்தவர்மன். யாரால்னா சாத்தகியார். இப்போ உடனே எத்தனை பேரும் சூழ்ந்து கொண்டனர். யாரு? சாத்தகிய. நீ எப்படி கிருத்தவர்மனை கொள்ளலாம்? ஏன்னா கிருத்தவர்மனுக்குன்னு ஆதரவாளர்கள் ஒரு இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் பிரத்யும்னன் வந்து தடுத்தான். சாத்தகி மேல் எந்த விதமான தவறும் இல்லை, கிருத்தவர்மன் நிறைய தவறு செய்திருந்தான், அதனால் தான் இது நடந்தது. அப்படின்னா தவறு செய்தால் உடனே தலையை சீபி விடுவார்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ள பேச்சு வளர்ந்து இவா ரெண்டு பேரும் அந்த பேச்சினுடைய முதிர்ச்சியில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தகியையும் சரி கூட வந்து அவனுக்காக பரிந்து பேசிய பிரத்யும்னனையும் கூட்டமாக ஒருவர் அடித்தே கொண்டனர். யாதவ குலத்தினுடைய நாசம் ஆரம்பமாயிற்று. கிருத்தவர்மன் தொடங்கி வைத்தான். அதன் வழியாக சாத்தகி, பிரத்யும்னன் அத்தனை பேரும் பாருங்க, 2 பேரும் இருந்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பகவான் கிருஷ்ணனுக்கு நிறைய கோபம் வந்ததாக மகாபாரதம் சொல்கிறது. பகவானுடைய மகன். அப்போ அவனும் என்ன செய்தான்? சில தவறான வழியில் செய்த யாதவர்களை இவனே களத்தில் இருந்து பாருங்க, தன் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தினால் அவர்களை அழித்தான் அப்படின்னு எழுது. நிறைய ஜனங்களை பகவான் கிருஷ்ணன் கொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அங்கு எப்படின்னா, அங்கு வளர்ந்திருந்த புல்லே ஆயுதமானது. ஏன்னா அந்த புல்களுக்குள் அந்த உலக்கையினுடைய துகள்கள் வளர்ந்து ஒரு கூர்மையான பாகமாக இருந்து அந்த புல்லை எடுக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொருத்தர் கையில் ஆயுதமானது. அந்த ஆயுதத்தினால் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ள ஆரம்பித்தனர். இது என்ன கொடுமை என்றால், நாம் யாரை அடிக்கிறோம் என்கின்ற நினைப்பே இல்லாது அண்ணன், தம்பி, பெரியப்பா, சித்தப்பா, எந்த உறவு முறை இருந்தாலும் என் எதிரில் இருப்பவரை கொள்வேன். இப்போ எதற்காக கொள்ள போகிறோம்? என்ன கோபம் அவர் மேலே, அவர் என்ன நமக்கு தப்பு செஞ்சிட்டார், இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் சாதாரண நிலையில் வரும். ஆனால் அத்தனை பேருமே மத்தியபான மோகத்தில் இருந்தவர்கள். அப்போ யாரை கொள்ள போறோம், எதற்காக கொள்ள போறோம் என்கின்ற கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் யாதவர்கள் அத்தனை பேரும் ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டு நாசமானார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் விளக்குகிறது. அந்த நேரத்தில் பலராமன் வந்தார். யாதவ குலமே இப்படி பூர்த்தியா நாசமாகுதே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அந்த தாருகன் வந்தான். தாருகன் யாருன்னா, பகவான் கிருஷ்ணனுடைய ஸ்வர்கலோக சாரதி அவன். அப்போ தாருகன் கிட்டே பகவான் கிருஷ்ணன் சொன்னா, தாருகா, நீ இப்ப இங்க இருக்காது, நீ கிளம்பு. சரியா இன்றிலிருந்து 7 நாட்களில் இந்த துவாரகையானது சமுத்திரத்தில் முழுகப் போகிறது. முன்கூட்டியே பகவான் கிருஷ்ணன் சொன்னான், துவாரகை இனி இருக்க போவதில்லை, அது முழுங்கிவிடும். என்னுடைய மனைவிகளாக இருக்கக்கூடிய 16,108 பெயரையும் அர்ஜுனன் அவன் பாதுகாப்பில் வை. இதை நான் சொன்னேன் என்று அர்ஜுனனிடம் போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு தாருகனுக்கு பகவான் கிருஷ்ணன் கட்டளையிட்டார். இதை பப்ரு என்பவன், அவன் மிகப்பெரிய கிருஷ்ண பக்தன். அவன் இந்த விஷயத்தை எடுத்து சென்று சொல்வதற்குள் அவனையும் ஒருவன் அடித்து வீழ்த்தி அவனும் இருந்தான். அப்போ இதற்கு அடுத்த பகவான் கிருஷ்ணன் தபத்திற்கு செல்ல போகிறான். பலபத்ரன் தன்னுடைய பிராணனை விடுவதற்கு சித்தமானான். இப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த விஷயத்தை இவனிடம் அவனிடம் என்று சொல்வதற்கு பதிலாக மகாபாரதம் சில இடங்களில் பகவான் கிருஷ்ணனே நேரடியாக சென்று தன்னுடைய அவதாரம் பூர்த்தியாகிற விஷயத்தை பாண்டவர்களுக்கு சொன்னதாகவும் கூறுகிறார். சொல்லி பகவான் கிருஷ்ணன் பிரபாச கஷேத்திரத்தில் தபத்தினால் உட்கார்ந்தான், தியானத்தினால் அமர்ந்தான். அப்படி ஒரு பக்கம் பலபத்ரனாவது ஒரு குகைக்கு உள் இருந்து தன்னுடைய பிராணத்தை விடுவதற்கு சித்தமாகி யோகத்தினால், எப்படின்னா தியானம் செய்து கொண்டிருக்கும் போதே தன்னுடைய யோக சக்தியினால் தன்னுடைய பிராணனை விடுவது என்று மிகப்பெரிய சித்தர்கள் நம்ம பாகவதத்தில் ரொம்ப அற்புதமாக விளக்கி இருக்கிறார்கள். அப்போ பலராமன் அந்த குகைக்குள் தியானத்தில் இருக்கும்போது அவனுடைய முகத்தில் இருந்து வெள்ளை சர்ப்பமானது வந்து அது கடலிலே போய் கலந்ததை அத்தனை பேரும் பார்த்தார்கள். பலராமன் பிராண தியாகம் செய்ததனால் அவன் நேரா பாதாள லோகத்திற்கு சென்று சேர்ந்தான். அந்த பாதாள லோகத்தினுடைய தலைவன் வாசுகி. அந்த வாசுகி மற்றும் அனைத்து நாகங்களும் நம்ம பலராமனை வரவேற்றது. எல்லா நாகங்களும், ஏன்னா ஸ்வாகதம் செய்தது யாரே? பலராமனை. இப்போ காந்தாரி எதை நினைத்து சாபம் விட்டாலும் யாதவ குலம் நாசமாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, காந்தாரி சாபம் மட்டும் அல்லாது பகவான் கிருஷ்ணனுடைய இச்சையும் அதனுடன் சேர்ந்திருந்தது இன்று பூரணமானது. இப்ப யாதவ குலத்தில் இருப்பவர் ஒரே ஒருவர், அவன் பகவான் கிருஷ்ணன் மட்டுமே. அவன் எப்படி அப்படின்னா, அவனும் இச்சை கொண்டான் தன்னுடைய அவதாரத்தை பூர்த்தி செய்ய. அப்போ தன்னுடைய பாதத்தை தொடை மேல் இருத்தி கொண்டு அவன் படுத்த நிலையில் இருக்கும் பொழுது தூரத்தில் ஜரா என்கின்ற வேடன். இந்த ஜரா என்கின்ற வேடன் யார் அப்படின்னு பார்த்தா அவரே பிருகு சக்கரவர்த்தி, பிருகு ரிஷிகள். யார் சர்வோத்தமன் என்பதை நிரூபிப்பதற்காக விஷ்ணு லோகத்திற்கு வந்து அந்த நேரத்தில் தான் வந்ததையும் கவனிக்காது இருந்த பகவான் விஷ்ணுவை தன்னுடைய பாதத்தினால் ஹிருதயத்தில் எட்டி உதைத்தவர். அந்த பாபத்தினால் வேடர் குலத்தில் பிறக்கும் நிலை ஆனது. இருந்தாலும் பார் சர்வோத்தமன் என்று இந்த உலகத்திற்கு நிரூபிக்கவே இந்த காரியத்தை செய்ததால் மனதில் விஷ்ணு மேல் இருந்த பக்தி அப்பொழுதும் கொஞ்சமும் குறையாது இருந்தபடியால் அந்த ஜரன் என்கின்ற வேடன் பகவான் மேல் இருக்கின்ற அந்த பக்தி மிகவும் அலாதியாக பெற்றான். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஏனோ ஒரு மிருகம் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இவனுக்கு கண்ணில் தென்பட்டதால் தன்னுடைய பாணத்தை விட்டான். அந்த பாணத்தினுடைய முனையிலே அந்த யாதவ குலத்தில் உலக்கைகளை பொடி பொடியாக்கி அந்த புல்லில் வீசி இருந்தனே அதில் ஒரு துண்டு அமர்ந்திருந்தது. அது காலை தைத்தது, காலிலிருந்து இரத்தம் வந்தது அப்படின்னு எழுதுறாங்க. நியாயமாக பற்றால் பகவான் கிருஷ்ணனுடைய தேகம் அப்ராக்கிருத சரீரம், நம்மை போன்று பஞ்சபூதங்களினால் ஆனது அல்ல. இதெல்லாம் அந்த இரத்தம் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மை மயக்க, அவ்வளவுதான். நமக்கு ஒரு பாடம், அவன் நடத்தும் நாடகம், இப்படி நாம எடுத்துக்கணும். அப்போ எப்பொழுது தான் விட்ட பானம் கிருஷ்ணனுடைய பாதத்தில் விழுந்ததோ உடனே புரிந்து கொண்டான். நேரா ஓடி வந்தான், அருகில் பார்த்தான். இவர் பகவான் கிருஷ்ணன் என்பதை அறிந்தான். பரம பக்தனானான். என்னை தயவு செய்து மன்னியுங்கள், மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணரின் மிகப்பெரிய மன்னிப்பு, இனிமேல் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னுடைய உயிரை எடுத்து விடுங்கள் என்று பகவான் கிருஷ்ணனிடம் மன்றாடினான் ஜரா என்கின்ற வேடன். பாரு, அப்போ பகவான் கிருஷ்ணன், அப்பா கவலைப்படாது, நீ செய்தது எந்த தவறும் இல்லை, இது என்னுடைய இச்சையே அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிஷி முனிகளுடைய சாபம் சரியாக வேண்டும் என்பதற்காக
அப்போ தன்னுடைய பூத உடலினாலே அந்த ஜரா என்கின்ற அந்த வேடனை அவனுடைய சரீரத்தின் மூலமாகவே சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்தான் பகவான் கிருஷ்ணன். அவர் சாமானியமானவர் அல்ல. பிருகு ரிஷிகளே ஜரா என்கின்ற வேடனாக வந்திருந்தார். இந்த நேரத்தில் மிக பிரகாசமாக ஜொலித்தான் பகவான் கிருஷ்ணன். கந்தர்வர்கள், அப்சரர்கள், சித்தர்கள், சாரணர்கள் அத்தனை பேரும் ஸ்தோத்திரம் செய்ய, பாடல்கள் படிக்க, நர்த்தனம் ஆட, கிருஷ்ணன் எந்த காரியத்திற்காக இந்த பூ உலகத்தில் நம்மேல் உள்ள கருணையினால் அவன் அவதரித்தானோ அவனுடைய அவதாரத்தை பூர்த்தி செய்து தன்னுடைய ஒரு ரூபத்தை இங்கேயே விட்டு ஒரு ஜோதியாக தன்னுடைய லோகத்திற்கு சென்றார். இப்போ பகவான் கிருஷ்ணன் சாமானிய மனிதர்களால் இனி காண முடியாது என்கின்ற ஒரு நிலை வந்தது. மேலும் அவருடைய ரூபங்கள் எந்தெந்த லோகத்தில் விட்டு சென்றார் என்கின்ற விருத்தாந்தங்களை மகாபாரதம் அற்புதமாக விளக்குகிறது. என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.